வணக்கம். இந்தியன் சாலிடேட்டரி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் வழங்கும் ஜிம்லோ டுட்டோரியல்ஸ் பார்ட் 2. போன டுட்டோரியலில் நம்ம எப்படி ஒரு ஜிம்லோ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த டுட்டோரியலில் எப்படி ஒரு பேஜுக்குரிய ஆர்டிகல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆர்டிக்கல் மீன் பண்ணுறோம் அப்படின்றீங்கன்னா இந்த இடத்துல வர டேட்டா. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய அபவுட்டஸ்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அபவுட்டஸ் பேஜ் வந்து இந்த இடத்துல வரணும், சரிங்களா? அப்போ அந்த டேட்டாவில் என்னென்ன டேட்டா வரணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நாம் போட போகிறோம், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய்ட்டு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணணும். கண்டென்ட்டில் போய்ட்டு ஆர்டிக்கல் மேனேஜர் போய்ட்டு ஆர்டிக்கல், இப்போ வந்து நான் அபவுட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன், சரிங்களா? இப்போ அபவுட்டஸ் போய்ட்டு இதில் வந்து என்னுடைய இப்போ உங்கள் ஆர்கனைசேஷனோ அல்லது நீங்கள் க்ரியேட் பண்ணுற வெப்சைட் பற்றி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் போடுவீங்க. ஸோ நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், சாம்பிள் டேட்டா. அதே போல் ஒரு நிறைய பெரிய பேஜ் போடுறேன். இப்போது இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து நீங்கள் இங்கேயே உங்களுக்கு எப்படி மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம். இங்கே போல்டாக இருக்கணும்னா போல்ட் பண்ணிக்கலாம், இது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது இதை ஜஸ்டிஃபை பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ ஜஸ்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த மார்ஜின்ஸ்லாம் ஈக்குவலாக காமனாக அமைஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இதில் வந்து ஏதாவது இமேஜ் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள் இமேஜ். இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் டைரக்டரிஸ்குள்ளே போகும். இந்த டைரக்டரி எங்கே இருக்குதுன்னு நான் இது முடித்தோடனே சொல்லி காமிச்சிட்டேன். இப்போ இதுலேருந்து ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது யூஆர்எல் இருந்துச்சுன்னா இங்கே யூஆர்எல் போட்டு பண்ணிக்கலாம். அல்லது இங்கே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியும் ஏற்றிக்கலாம், சரிங்களா? ஏதாவது ஒரு இமேஜை வந்து ப்ரௌஸ் பண்ணி எதுனாலும் இங்கே ஏற்றிடலாம். இப்போ இங்கே இருக்கேன், இப்போ டெஸ்க்டாப்பில் எனக்கு இங்கே ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜை வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே தனியாக போய் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. எல்லாமே ரெடியாக இது உள்ளே இருக்கும். இப்போ இந்த இமேஜை வந்து இன்சர்ட், இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்சர்ட் ஆகிடும், ரைட்? ஸோ அப்படி நீங்கள் இமேஜை இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து ரீட் மோர், அதாவது ரைட் இப்போ இதனுடைய அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். ரீட் மோர் அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதை சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. another article of the same category as the same alias. நான் வேறு இன்னொரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணியிருந்தேன் அபவுட்டஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ப்ராடக்ட்னு பேர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸும் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். கான்டாக்ட் அவர் டீம், சரிங்களா? இப்படி ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது அது இல்லை, மெனூஸ் போங்க, ரைட்? இப்போ நாம் வந்து ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆர்டிக்கலை பார்க்கணும் அப்படின்னா index.php /our team டீமா, சரி அதை பார்க்கலாம். நம்ம அதனுடைய ஆர்டிக்கல் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம், ரைட்? அதுக்கு அடுத்தது வந்து இதை வந்து நம்ம இங்கே மெனுவில் வந்து கிளிக் பண்ணால் எனக்கு இந்த அபவுட்டஸ் பேஜ் வரணும் இல்லையா? அதனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை வந்து மெனுவில் கொடுக்குறோம். மெனுவில் போய்ட்டு மெனு மேனேஜர் போய்ட்டு இந்த மெயின் மெனு இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ இது வந்து மெயின் மெனு, நம்ம கொடுக்க பொறுத்து வந்து மெயின் மெனு. அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியலனா விட்டுருங்க. நீங்கள் அது 2-3 வாட்டி ஒர்க் பண்ணும்போது என்ன மெனுஸ்னால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். பட் இதெல்லாம் பேசிக். நம்ம இது இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து பேசிக்காக எப்படி ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அதை அவுட்புட்டில் பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் ஆர்டிகல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் ஆர்டிக்கலாக வரணும்.
ஒரு ஆர்டிக்கிளுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து செலக்ட் எந்த ஆர்டிக்கல், ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆர்டிக்கல் வரணும். அடுத்தது எந்த ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவர் டீம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். சாரி, மெனு டைட்டில் கொடுக்கல. மெனு டைட்டில் வந்து அவர் டீம். ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு அவர் டீம் மெனு. ரைட். இதுவாக வந்து உங்களுக்கு லிங்காக வெளியே வந்து நிற்கும். சேவ் அண்ட் க்ளோஸ். இன்வாலிட் ஃபார்ம் இது கொடுக்கல. அவர் டீம் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ போய் இதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டிக்கல் இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எழுதின ஆர்டிக்கல் இதில் வந்துடும். ரைட். இப்போ உங்கள் டீமை பற்றின ஆர்டிக்கல் இங்கே வந்துடும். நான் வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ரைட். ஸோ இப்போ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் காமிச்சு தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டில் போய்ட்டு ஆர்டிக்கல் மேனேஜர் போயிடுங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்ஷன்ஸ் போங்க. ஆப்ஷன்ஸ் போயிட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோன்னு இருக்கும். ஷோ எஸ் இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து டைட்டில். ரைட். ஒரு ஆர்டிக்கலோட டைட்டில் இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து லிங்க் பண்ணுறதுக்குரிய டைட்டில்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜும்லா பொறுத்த வரைக்கும் 3 இடத்துல இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, 3 இடம் இல்லை, பேசிக்கலாக அது 2 இடம் தான். 2 இடத்துல ஆர்டிக்கல் செக்ஷனில் நீங்கள் 2 இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். மெனு செக்ஷனில் நீங்கள் ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? இப்போது நீங்கள் டைட்டிலில் ஷோ பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஷோ கொடுத்துருங்க, சேவ் பண்ணுங்கள். இப்போ அந்த ஆர்டிக்கல் டைட்டில் வந்து லிங்க் ஆகி இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது. இப்படி கிளிக் இது பண்ணோம்னா இதை பாருங்கள், இது இந்த உங்களுடைய ஆர்டிக்கலோட டைட்டில் அது வந்து லிங்க் ஆகியும் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வரும். நீங்கள் வந்து எப்போ க்ரியேட் பண்ணாங்க, ரைட். ஸோ இப்போ அது எந்த கேட்டகரியில் வருது, இது எல்லாமே வந்து இதில் அப்படியே எல்லா டேட்டாவுமே இதில் வந்து நீங்கள் ஷோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். பட் இது வந்து மெஸ்ஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் நான் இதெல்லாம் எடுத்து வைக்கல. பட் நீங்கள் வேணும்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓட்டிங், உங்களுடைய ஆர்டிக்கலுக்கு ஓட்டிங்னா கூட அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதை பாருங்கள், எந்த டேட்டில் பப்ளிஷ் ஆச்சு, எங்கே அப்டேட்டட் ஆச்சு, இதெல்லாம் வரும். இது உங்களுக்கு ரேட்டிங் வேணால் இந்த ரேட்டிங் வச்சுக்கலாம், ரேட் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் வெப்சைட்டில், அதனால் வந்து நான் அதெல்லாம் எடுத்துட்றேன். ரைட். எப்பயுமே இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஷோ டைட்டில், லிங்க் டைட்டில்ஸ் உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க. இந்த இன்ட்ரோ டெக்ஸ்ட் வந்து குளோபல் ஆன் பண்ணியே வைங்க. மிச்சம்லாம் எடுத்துறேன். ஹைடு ஆத்தர்லாம் எடுத்துறேன். கிரியேட் டேட்டு, ஹைடு, மாடிஃபை, நேவிகேஷன், ஓட்டிங் வேண்டாம், ரீட் மோர் வேணும். சரிங்களா? டைட்டில் வித் ரீட் மோர் லிமிட்டு. இதில் வந்து நீங்கள் எத்தனை கேரக்டர் உங்கள் ரீட் மோடில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். மற்றது எல்லாமே நான் ஹைட் பண்ணி, இதெல்லாம் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் வந்து ஷோவில் இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ரைட். ஸோ இதில் வந்து இது வந்து குளோபல் செட்டிங். குளோபல் செட்டிங்னா நீங்கள் எந்த ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணிங்கனாலும் அந்த ஆர்டிக்கல் எல்லாத்துக்குமே வந்து அந்த செட்டிங் வந்து பொருந்தும். அதுக்கு அடுத்தது வந்து இண்டிவிஜுவல் ஆர்டிக்கலோட இதில் செட் பண்ணலாம். ரைட். உதாரணத்துக்கு யாராவது வந்து உங்கள் மேனேஜரோ அல்லது உங்களுடைய எம்ப்ளாயோ ஏதோ ஒரு ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய இதெல்லாம் வரணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஆத்தர் நேம்லாம் வரணும். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷோ ஆத்தர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் ஷோ கொடுத்துக்கலாம். இங்கேயும் ஷோ கொடுக்கணும், உங்கள் மெனுவிலையும் போயிட்டு ஷோ கொடுக்கும். மெனுவில் இதே போல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுலேயும் நீங்கள் போய் ஷோ கொடுத்துக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு சைட்டு நீங்கள் சின்ன ஒரு மீடியம் சைட் க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாமே குளோபல் இருக்கிறது நல்லது. குளோபல் செட்டிங் செஞ்சிட்டிங்கன்னா நாளைக்கு ஏதோ 1-2 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றதெல்லாம் இதே போல் காமனாக தான் இருக்கும். ரைட். ஸோ இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து நாம் எப்படி ஒரு
டைட்டில் எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தோம். இதில் எப்படி ஒரு டேட்டா கொண்டு வரதுன்றதை பற்றியும் பார்த்தோம். ரைட். அடுத்தது வந்து ரீட் மோர் லிங்க். சரிங்களா? ஸோ ஜும்லாவில் வந்து ஃபியூச்சர்ட் ஆர்டிகல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஃபியூச்சர்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜில் வர வேண்டிய ஆர்டிக்கல். ரைட். இதுதான் உங்களுடைய மெயின் பேஜ். ஹோம் இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுடைய மெயின் பேஜ். இப்போ இந்த மெயின் பேஜில் எந்த ஆர்டிக்கலுமே கிடையாது. நார்மலாக மெயின் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுப்போம், ஒரு அபவுட்டஸ் கொடுப்போம். அது கீழே வந்து அவர் டீம் போட்டு அந்த இடத்துல வந்து ரீட் மோர் அபவுட் அவர் டீம், அவர் ப்ராடக்ட்ஸ், ரீட் மோர் அபவுட் அவர் ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காமிப்போம். ஸோ அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ கண்டென்ட்டில் போனீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆர்டிக்கலுமே இல்லை, அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து அது காமிக்க மாட்டேங்குது. ஸோ அப்போ ஏதோ ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிக்கல் வந்து ஃபியூச்சர் ஆர்டிக்கல் வரணும் அப்படின்னா இந்த பட்டன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சர் ஆர்டிக்கலாக மாறிடும். இல்லை நீங்கள் ரைட் பண்ணும்போதே கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த அவர் டீம் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இந்த ஃபியூச்சர் ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் பேஜ்லேயும் இந்த ஆர்டிக்கல் வரும், உங்களுடைய டீம் மெனுலேயும் இந்த ஆர்டிக்கல் வரும். ரைட். ரைட். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் வர வேண்டிய ஆர்டிக்கல். அதே போல் இதுக்கும் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு ஃபுல் ஆர்டிக்கலும் வர தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீட் மோட் சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஆர்டிக்கலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எங்கேருந்து ரீட் மோர் வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுடுங்க. கர்சரை வச்சுட்டு இந்த ரீட் மோர் இருக்கு இல்லையா, இந்த ரீட் மோர் கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரீட் மோர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு ரீட் மோர் லிங்க் வந்துடும். ஸோ சேவ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதை ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், ரீட் மோர் அவர் டீம், ரீட் மோர் அபவுட் அவர் டீம்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இந்த ரீட் மோர் அபவுட் அவர் இதை கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ஆர்டிக்கலும் வரும். ஃப்ரண்ட் பேஜில் இது மட்டும் வரும். சரிங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆர்டிக்கலை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து ஆர்டிக்கல் க்ரியேட் பண்ணுறது. ரைட். இப்போதைக்கு ஆர்டிக்கல் இது க்ரியேட் பண்ணுற வரைக்கும் இது இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன்னா என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அடுத்தது மெனுவோட மாடியூல் மேனேஜர் பற்றி பார்க்கலாம்.